சூப்பர் ஸ்டாரையும் விண்வெளி நாயகனையும் மறுபடியும் ஒன்னா திரையில பார்த்தா எப்படி இருக்கும்? கேட்கவே நல்லா இருக்குல்ல. காலம் கைகூடி வரப்போகுதுங்க. தமிழ் சினிமாவின் இருபெரும் துருவ நட்சத்திரங்கள் ரஜினி, கமல். 1970 காலகட்டம். இரு துடிப்பான இளைஞர்கள் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தனர். தன் ஷார்ப்பான ஸ்டைலால் ரஜினிகாந்த் காந்தமாய் ஈர்க்க, கவர்ந்திழுக்கும் கண்களோடு காதல் நாயகனாய் மயக்கினார் கமல்ஹாசன். ரஜினி நடத்துனர் நடிகனான கதை. வில்லனோ கதாநாயகனோ என்ன கதாபாத்திரம் எடுத்தாலும் இதற்கு முன் இப்படி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்த்ததில்லை என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். ஸ்டைல், மாஸ், கிளாஸ். கமல் பிறவி நடிகன், தேர்ந்த நடனக் கலைஞர், கலை மீது தீரா பசி கொண்டவர். இருபெரும் துருவங்களும் இணைந்து திரையில் தோன்றினால் அதை அதிசயம் என்றுதானே வர்ணிக்க முடியும். அபூர்வ ராகங்கள், அபூர்வ மனிதனான ரஜினியின் அறிமுக படம். கே. பாலச்சந்தர் கைவண்ணத்தில் முதன்முறை அந்த அதிசயம் நிகழ்ந்தது. 16 வயதினிலே சப்பானியாக கமல், பரட்டையாக ரஜினி திரையில் நெருப்பை பற்ற வைத்தனர். அவள் அப்படித்தான். ஆடுபுலியாட்டம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, தப்பு தாளங்கள், அவர்கள், 3 முடிச்சு, நினைத்தாலே இனிக்கும், தாயில்லாமல் நான் இல்லை, நட்சத்திரம், தில்லுமுல்லு என இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாகவே அமைந்தது. இதோ 4 தசாப்தங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த அதிசயம் நிகழ எல்லாம் கைகூடி வந்துவிட்டது. சைமா திரைப்பட விழாவில் கமல் இதை உறுதிப்படுத்தியிருந்தார். கமலுடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும், இயக்குனர் கதை கதாபாத்திரங்கள் இன்னும் முடிவாகவில்லை எனவும் கூறி எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளார் ரஜினி. மீண்டும் ரஜினி கமல் கூட்டணியை திரையில் காணும் பொன்னாளுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.